கேரள மாநிலம் இடுக்கியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த அரிய வகை கிளிகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் தமிழக பெண்கள் 3 பேரை கைது செய்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் கட்டப்பனையில பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பச்சை கிளிகள் விற்பனை செய்வதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைச்ச உடனே வனத்துறையினர் அந்த இடத்துக்கு போய் பாக்குறப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 133 கிளிகள், தடை செய்யப்பட்ட அரிய வகை கிளி, பச்சை கிளி, அந்த கிளியை ஒரு 3 பெண்கள் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில ஒரு 100 ரூபாய்க்கு அங்க வாங்கி அதை தமிழக பேருந்து மூலியமாவே ஒரு கூண்டுல அடைச்சு 133 கிளிகளையும் 139 கிளிகளையும் கட்டப்பனைக்கு கொண்டு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஜோடி கிளி பாத்தீங்கன்னா 400 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ண வனத்துறையினர் வனத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு சென்று அவங்க கிட்ட விசாரணை செஞ்சதுல பாத்தீங்கன்னா அங்க பொள்ளாச்சியில தான் இது மாதிரி கூண்டு வச்சு வலை விரிச்சு அதிக அளவுல கிளியை பிடிச்சு பல்வேறு இடங்களுக்கு, கேரள மாநிலத்துக்கே பல்வேறு இடங்களுக்கும் தமிழகத்துல பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனை செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த கிளிகள், பிடிபட்ட கிளிகளை பாத்தீங்கன்னா வனத்துறை மருத்துவரை வச்சு அதை பரிசோதனை செஞ்சு அதை கட்டப்பனை காட்டுக்குள் விடப்பட்டிருக்கு. இந்த 3 பெண்களும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த கிளிகள் தொடர்ந்து பிடிச்சிட்டு வர்றதுனால அந்த பெண்களை மீண்டும் விசாரணைக்காக காவலில் எடுத்து அவங்ககிட்ட இந்த தகவல் குறித்து கேட்கறது மாதிரி போலீஸ் வனத்துறையினர் ஒரு திட்டமிட்டுள்ளார்கள்.